வணக்கம் நண்பர்களே. இந்த அவலை வச்சு நிறைய உணவுகள் நம்ம செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வட்டத்தில் சுருங்கிட்டோம், அவல் உப்புமா அப்படின்னு. இந்த அவல் உப்புமா நேச்சுரலாகவே ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷு. போகா அப்படிம்பாங்க. ஸோ அவலில் உப்புமா, நல்ல பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய அவல் உப்புமா. சரி, நார்மலாக இந்த அவல் நம்ம வீடுகளெல்லாம் என்ன மாதிரி செய்வாங்கன்னா, எங்கள் வீடுகள்லாம் அவலை லேசாக நனைச்சிட்டு வாழைப்பழம் போட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிருவாங்க. நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அமிர்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவலில் பழம் போட்டு செய்கிறது ஒரு விதம். அப்புறம் அவலில் நிறைய விதமான உணவுகள் செய்யலாங்க. அவல் பாயாசம், அவல் இனிப்பு பொங்கல், அவலில் பாயாசம் பண்ணலாம். நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த உப்புமாவிலேயே சுருங்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் ஒவ்வொரு வீடுகள்லையுமே அவல் எல்லாம் கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு அப்படின்னு நான் சொன்னோம்னா, இந்த அவலில் செய்யக்கூடிய பதார்த்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் அவல் பழம்பொரி. இது நாகர்கோவில் சைடில் இல்லை கேரளாவில் கூட கிடைக்குது. நல்ல ஏத்தம்பழம், நல்ல நேந்திரம்பழம், உங்களுக்கு தெரியும். நேந்திரம்பழத்தில் பச்சி போடுவாங்க, அதுக்கு பேர் பழம்பொரி அப்படிம்பாங்க. இந்த பழம்பரிக்கு உள்ள அவலை அவிச்சு சக்கரை போட்டு வச்சிருப்பாங்க. சீனி இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது ஒன்று போட்டு இனிப்பு அவலை இந்த பழம்பரிக்குள்ள வச்சு அதை நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி அவல் பழம்பொரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. நான் சாப்பிட்ட அவல் பதார்த்தத்திலேயே இதுதான் பெஸ்ட் பதார்த்தம் அப்படிமே. இது நாகர்கோவிலில் வடசேரி சந்தை அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கிடைக்குது. நான் 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். ஸோ அந்த பதார்த்தத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சரி, இப்போ நார்மலாக நமக்கு வீடுகளில் எல்லாருமே இந்த அவல் உப்புமா தான் பண்ணுறாங்க. இது ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷு. இதில் நம்ம வேர்க்கடலை போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுவாங்க. ஸோ அதுவும் கூட நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு மிக்சரு, அந்த மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இந்த அவலில் நிறைய வெரைட்டி பண்ணி காட்டுறது யாருன்னு கேட்டால் நம்ம மக்கள் தான் அதிகமாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவலில் பாயாசம்னு ஒன்று நம்ம பண்ணுறோம். அவலில் இனிப்பு பொங்கல் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன். இனிப்பு பொங்கல் நல்லா இருக்கும். அவலில் பாலில் வச்சு நம்ம நெய் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டு நம்ம பண்ணக்கூடியதான் இனிப்பு பொங்கல். சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த